வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் மூன்சைன் நிகழ்ச்சி நேயர்களுக்கு காழியூர் நாராயணுடைய அன்பு வணக்கங்கள். மணி மந்திரம் ஔஷதம் அப்படின்னு 3 விஷயம் இருக்கு. இந்த மணின்னா என்ன அர்த்தம்னா, வேதங்கள், வேதாசாரங்கள், வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள், வாழ்க்கை முறையை அடிப்படையில் எல்லா மதமும் சொன்ன விஷயங்களை மணின்னு சொல்கிறோம். அது மணியான விஷயங்கள்னு சொல்கிறோம். அது மந்திரம்னு சொல்கிறோம். அதாவது முதல்ல மணின்னு சொல்லக்கூடிய அந்த வேத விஷயமான விஷயங்கள், மனுஷனுடைய ஆதாரபூர்வமான விஷயங்கள், ஆன்மீகமான விஷயங்கள், அடிப்படை ஆதாரத்தில் எல்லா மதத்துக்கும் எல்லா மனித இனத்துக்கும் ஒருமுகமாக ஏற்பட்ட சிந்தனா சக்திகளுடைய உருவாக்கத்தை தான் நம்ம வேதங்கள்னு சொல்கிறோம். அது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னோர்களால் சிந்தித்து உருவாக்கப்பட்ட ஒரு நற்செய்தி. அது ஹோமர்னு சொல்லக்கூடிய இந்த காது வழி பரம்பரையாக சொல்லப்பட்ட விஷயங்கள். ஏன்னா அந்த காலத்தில் பேப்பர் பென்சில்லாம் கிடையாது, ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது, புத்தகங்கள்லாம் கிடையாது. அதனால் கர்ண வழி பரம்பரையாக அவங்க சில சோஸ்திரங்களாக, பாடல்களாக அது சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட பாடல்கள்ன்றது எல்லா மதத்துலேயும் இன்றைக்கி இருந்துட்டு தான் இருக்குது. லாட்டின்னு சொல்லக்கூடிய லத்தீன் மொழியில் கிறிஸ்டியானிட்டியினுடைய பைபிள் இருக்குது. அதே மாதிரி குரானில் அவங்களுடைய கிரந்தங்களை கொண்டு எழுதப்பட்ட நூல்கள் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய இந்து தர்மத்திலையும் பல இதிகாசங்கள், புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எல்லாத்தையுமே அடிப்படையை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே போனோம்னா என்னன்னா, மனித இனத்துக்கு வாழக்கூடிய தன்மைகள் என்ன, மனித குலத்துக்கு சிறப்பான விஷயங்கள் எது, மனித குலம் நன்றாகவும் சந்தோஷமாகவும் நோய் நொடி இல்லாமலும் ஆரோக்கியமாகவும் மனநிறைவோடவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னன்றது சித்தாந்தத்தை ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க. அதை ஒரு வாட்டி நம்ம ஒரு நல்ல உள்ளத்தோட, பவித்திரமான எண்ணத்தோட படிச்சுட்டோம்னா, நமக்கு உடல்லையோ உள்ளத்திலேயோ எந்த விதமான கஷ்டங்கள் வரத்துக்கும் நியாயமே கிடையாது. அப்படி ஒரு சமயம் சில பேருக்கு அதில் குறைபாடுகள் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணுன்றது அடுத்த கட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த மணின்னு சொல்கிறதுக்கு தாண்டி அடுத்த கட்டம்ன்றது என்னன்னா மந்திரம்னு சொல்கிறோம். மந்திரம், தந்திரம்னு அது 2 வகையாக பிரிப்பாங்க. மந்திரம்னு சொல்கிறது சில குறைபாடுகள் நமக்கு ஏற்பட்டு அந்த மணின்னு சொல்லக்கூடிய வேதபூர்வமான சாஸ்திரங்களை படித்து நம்ம சரியாக புரிஞ்சிக்காம சில தவறுகள் செய்து அல்லது அதை முழுமையாக கடைபிடிக்காதனால சில குறைபாடுகள் ஏற்பட்டால் அதை நிறைவு செய்யக்கூடிய ஒரு காம்பன்சேஷன் மெத்தட், அதுதான் மந்திரம்னு பேர், தந்திரம்னு பேர். இந்த காம்பன்சேஷன்றது நம்ம அடிக்கடி பண்ணுறது தவறு. நமக்கு தேவையான அளவு பண்ணணும், உண்மையாகவே நம்மளால் இயலாமல் போன விஷயங்களுக்கு பண்ணணுன்ற ஒரு தாத்பரியத்தை மனசில் கொள்ளணும். இந்த தந்திரங்கள் இருக்குது, மந்திரங்கள் இருக்குன்றதுக்காக நம்ம எல்லா விதமான அபிச்சாரத்தையும் எல்லா விதமான அனுஷ்டான குறைகளையும் செய்துட்டு அதுக்கப்புறம் இது சாப்பிட்டோம்னா தவறு. எப்படி நமக்கு நோய் நொடி வந்தால் டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்றோமோ அந்த மாதிரி நமக்காக ஏதாவது கேடு வரும்போது இந்த மந்திரங்களையும் தந்திரங்களையும் பயன்படுத்தல தவறுதில்லை. நமக்கு தான் மந்திரம் தந்திரம் இருக்கிறதுக்காக நம்ம தவறெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் போகிறதுன்றது தவறு. கையில் அடிபட்டுட்டா டாக்டர்கிட்ட போய் மருந்து போட்டுக்கலாம். அடிபட்டுட்டு நான் டாக்டர்கிட்ட போகிறேன்னு கையை கீறின்னு போகிறது தவறு. இதெல்லாம் நம்ம மக்கள் புரிஞ்சிட்டோம்னா நிறைய குறைபாடுகள் தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம மணின்னா என்னன்னு பார்த்தோம், மந்திரம் தந்திரம்னா என்னன்னு பார்த்தோம். இது 3 எதை சொல்கிறதுன்னா மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலை, மனநிலை, சந்தோஷங்கள், ஆரோக்கியங்கள், ஐஸ்வர்யங்கள் இதெல்லாம் சொல்கிறது. உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் போது, அதாவது ஃபிசிக்கல் இன்எபிலிட்டி, இப்போ ஒருத்தர் நல்ல விஷயங்களை படிச்சிருக்கலாம், வேதங்களை புரிஞ்சுட்டு இருக்கலாம், மணிமந்திரங்களை நல்லா புரிஞ்சுட்டு அதை வகையாக பயன்படுத்தியிருக்கலாம். ஆனாலும் இயற்கையில் இருக்கக்கூடிய சில தீய சக்திகள், இந்த கிருமிகள்னு சொல்லக்கூடியது, பாக்டீரியாஸ்னு சொல்லக்கூடியது நம்முடைய உடலில் புகுந்து நமக்கு சில தொல்லைகளை தரலாம். இது சரீர ரீதியான, அதாவது உடல் ரீதியான தொல்லைகள். அந்த உடல் ரீதியான தொல்லைகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அது எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வரும்போது அதை தீர்க்கறதுக்கு உபயோகப்படுத்துறது தான் ஔஷதம்னு சொல்லக்கூடிய, மருந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த 3 நிலைப்பாடுகளையும் அந்த காலத்து மனிதர்கள் ரொம்ப தெளிவாக புரிந்து செயல்பட்டுருக்காங்க. இந்த 3லையும் அந்த காலத்தில் எப்போ குறைபாடு ஏற்படும்னா, அவங்க சரியாக வாழ்ந்து முறையாக வாழ்ந்து பெரிய தவறுகள்லாம் செய்யாமல் வாழும்போது ஏற்படக்கூடிய குறைகள். ஆனால் இன்றளவில் நவீன நாகரிகம் வளர்ந்துருக்கே தவிர இதில் பல தீய விஷயங்கள் சேர்ந்து வளர்ந்துருக்கு. அதான் அந்த காலத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போனால் அவர்கிட்ட இந்த மாதிரி குறை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குற மருந்தை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, தாங்களே வேண்டாத சில குணங்கள்னாலையும் சில பழக்க வழக்கங்கள்னாலையும் உடலை கெடுத்துக்கிறாங்க. கெடுத்துட்டு டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க, எனக்கு மருந்து கொடுங்க, ஔஷதம் கொடுங்க,
நான் வந்து இந்த தீய குணங்கள்லேருந்து விடுபடுலாம் எனக்கு சொல்லாதீங்க, அதெல்லாம் என்னால் முடியாது. நான் இன்னும் நிறைய தீய குணம் பண்ணாலும் ரொம்ப நாள் ஆரோக்கியமாக இருக்கணும், 100 வயசு வாழணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஔஷதம்னு சொல்லக்கூடிய மருந்து உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க அப்படின்னுங்கிறாங்க. இதெல்லாம் கலிமுத்தினத்தினுடைய விபரீதமான ஒரு செயல்பாடுகளில் அடங்கும் இது. அதனால தான் இதெல்லாம் தான் மாரல் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கல்லூரிகளையும் பள்ளிகளையும் நம்ம சொல்லித்தர வேண்டிய விஷயம் இது. இது மத விஷயமானதோ தனிப்பட்ட ஒரு ஜாதி விஷயமானதோ கிடையாது. மக்கள் இனத்துக்காக சொல்லக்கூடிய நல்ல செய்திகளாகும். அப்படிப்பட்ட நல்ல செய்திகளை எல்லா பள்ளிகளையும் நம்ம காலேஜ்லேயும் நம்ம சொல்லிக் கொடுக்குறது மிகவும் முக்கியம்னு அந்த காலத்தில் கடைப்பிடிச்சிருந்தாங்க. அதனால தான் குருகுலம்னு ஏற்படுத்தினாங்க. அந்த முறையை இன்றைக்கும் ஒரு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஒரு சில எதிர்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா காலகட்டத்தில் இதனுடைய காலத்தினுடைய கட்டாயமாக வந்து அமைய போகிறது. அப்போ எல்லாருமே இது வந்து கடைப்பிடிக்க வேண்டி வரும். இந்த ஃபியூச்சராலஜிஸ்ட்னு சில பேர் இருக்காங்க. ஜோதிடர்கள் வந்து எதிர்காலத்தை சொல்லுவாங்க. ஆனால் ஃபியூச்சராலஜிஸ்ட்ன்றது வந்து ஜோதிடம் மட்டும் சொல்கிறதில்ல, உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அவங்க வந்து முன்கூட்டி கணித்து சொல்லக்கூடியவர்கள். உதாரணத்துக்கு இன்னும் 500 1000 வருஷங்களுக்கு அப்புறம் உலகத்தில் கனிம வளங்கள் எப்படி இருக்கும், உலகத்தினுடைய மக்கள் தொகை எப்படி இருக்கும், மக்களுடைய மனோபாவங்கள் எப்படி இருக்கும், வாழ்க்கையினுடைய முறைகள் எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது ஃபியூச்சராலஜி சப்ஜெக்ட்னு பேர். அந்த ஃபியூச்சராலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இந்த களி முத்த முத்த மனிதன் வந்து ஃபிசிக்கல் டாமினேட்டட் லைஃப்னு சொல்கிறாங்க. அதாவது உடலினுடைய சந்தோஷத்துக்காக மட்டும் வாழக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி தருன்றாங்க. அது வந்து ஒரு டேஞ்சரஸ் லெவல். அது இந்த பெட்ரோல்லாம் தீர்ந்து போச்சுன்னா சிவப்பு கொட்டுக்கிட்ட அந்த முள் வரும். அந்த மாதிரி நம்ம உலகத்தினுடைய அந்த சுழற்சி முடிகிற தருவாயை காமிக்கும்போது இந்த மாதிரி அந்த ஃபிசிக்கல் டாமினேட்டட் ப்ளஷர் அண்ட் ப்ளஷரபிள் திங்கிங்னு சொல்லக்கூடியது ஏற்பட்டு நம்முடைய சீரழிவுக்கு காரணமாக இருக்கும். அதை ஓரளவுக்கு தள்ளி போடுறதுக்கு அல்லது வேண்டான்னு தவிர்க்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது தான் ஆன்மீகம்னு பேர். ஆன்மீகம்ன்ற பேரில் நம்ம வந்து கடவுள்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறதுக்கோ யாசிக்கிறதுக்கோ இது வேணும் அது வேணும்னு கேட்குறதுக்கோ எந்த விதமான மதங்களும் சொல்லப்படலை. எந்த மதத்துலேயும் அந்த அடிப்படை கிடையாது. நீ வந்து ஒரு மதம்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையை நெறிமுறையை ஒரு கட்டுப்பாட்டு நீ கடைபிடிக்கணும் தான் எல்லா மதமும் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் அங்கே போய் நீ இது கேளு கொடுப்பாரு, நீ என்ன பாவம் பண்ணாலும் கழுவிடுவார்னு எந்த மதமும் சொல்லலை. இந்த பாவ மன்னிப்புன்னு சொல்கிறது இடைக்காலத்தில் ஏற்பட்ட ஒரு இடைச்செருகளை தவிர மதத்தினுடைய உண்மையான ஆதாரபூர்வமான ஆணித்தரமான உண்மைகள் அதில் கிடையாது. அதனால் எந்த மதமும் நீ தப்பு பண்ணிடலாம் அப்புறம் வந்து பாவ மன்னிப்பு கேட்கலான்னு சொன்னது கிடையாது. அது இடைச்செருகளாக மனிதர்களால் ஏற்பட்ட விஷயமே தவிர அந்த மதத்தினுடைய அடிப்படை ஆதாரத்தில் அது சொல்லப்படலை. ஆகவே மனிதன் வந்து தவறு செய்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம நல்லது செய்யலைன்னா கூட தவறு செய்யாமல் இருந்தாலே நம்முடைய வாழ்க்கை நிலை மிக உயர்நிலைக்கு எட்டி செல்லக்கூடியதாக இருக்கும். இதற்கு செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் என்னென்னா, ஒரேடியாக கடவுளை நம்புறதை தவிர்க்கணும். எப்போ பாரு ஜோசியம் கேட்குறத நம்பணும், எப்போ பாரு டாக்டர்ன்ற பொறுத்த நம்ம நிறுத்தணும். இதெல்லாம் பண்ணுமாலே நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயமானாலும் நல்ல தகவலோடு அடங்கிய நற்செய்திகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.